Good morning students. Today we are going to learn new lesson electric current and its effects. Okay. What is electric current? What is electric current? It is a flow of electric charges constitute electric current. Okay. What is electric charges means it is a flow of electron. What is current? It is a flow of electron. Okay. First, what is in day to day today's world electricity is the major source. நம்மளுக்கு electricity வந்து ரொம்ப important and major source நமக்கு யூஸ் ஆகுது. அது எந்த நிறைய சோர்சஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகுது. ஒன்று நிறைய சோர்சஸ் என்ன சோர்சஸ்லன்னா டைடல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் ரியாக்டர், அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி. அது மூலயமா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளோட வேர்ல்ட்லேயே ரொம்ப நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டார்க் ரூமில் என்ட்ரு ஆகுறோம். யூ என்டர் தி டார்க் ரூம், என்ன பண்ணுவோம், நம்ம உடனே லைட் வந்து போடுவோம். இப்போது லைட் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணுவோம் லைட் போடுறதுக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த சர்க்யூட்டில் வந்து ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வந்து லைட் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோ ஆகுது. லைட் க்ளோ ஆகி நம்மளுக்கு அந்த ரூமில் வந்து அந்த டார்க்னஸை வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகே. அண்ட் நம்ம ஒரு வெயிலில் போயிட்டு வந்தோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேன் சுவிட்சை தான் தேடுவோம். அண்ட் சுவிட்ச் போட்டோடனே நம்மளுக்கு வந்து ஃபேன் வந்து ரொட்டேட். தி எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் கண்டிங் தி மோட்டார் தட் ரொட்டேட்ஸ் when the current is provided. current provide ஆனோடனே என்ன ஆகும், ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் source of energy, நிறைய important source of energy. and electricity provides it's a form of energy is called electrical energy. எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கிடைக்கிறதா என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அதோட வந்து வேரியஸ் சிம்பிள்ஸ் அண்ட் அதோட எலக்ட்ரிக் கரண்டோட எஃபெக்ட்ஸை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் காம்பனன்ட். இப்போ எலக்ட்ரிக் காம்பனன்ட் ஒவ்வொன்றுக்கும் வேரியஸ் சிம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்க்யூட் டயக்ராமை வச்சு இது செல் தான், இது பேட்ரி, இது பல்பு, அண்ட் இது வந்து ஸ்விட்சோட சிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிள் தான் நம்ம சர்க்யூட் டயக்ராமில் இருக்கும். அதை வச்சு நம்ம என்னென்ன திங்ஸ் அதில் அந்த சர்க்யூட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த சிம்பிள்ஸோட செல்லோட சிம்பிள் என்னது, பேட்டரியோட சிம்பிள் என்னது, ஸ்விட்சோட சிம்பிள் என்னது, பல்போட சிம்பிள். இப்போ சிம்பிள்ஸ் தெரிஞ்சுதுன்னா அந்த சர்க்யூட் டயக்ராமில் என்னென்ன இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சர்க்யூட் போடுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து என்னென்ன எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட், what is electric current? It is a flow of electric charge. Flow of electric charges means it is a flow of electrons. Electrons வந்து flow ஆகுறது. The SI unit of electric current is ampere. Okay. It is measured the rate of flow of charges. It is used to measure the rate of flow of charges. Okay. The SI unit of electric current is ampere. எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுறது. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது வந்து எப்படி ஃப்ளோ ஆகுனா, ஒரு குட்டி குட்டி சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் பால்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பால்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். அந்த பாலோட வேகம் வந்து கம்மியாக இருந்துச்சு, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாலை அசீவ் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து வேகமாக மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரண்டோட ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும். அந்த பாலோட மூவிங் வந்து எலக்ட்ரான்ஸ், தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸோட மூவிங் வந்து கம்மியாக இருக்கும்போது கரண்டோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. அண்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்? ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்னது? தி பாத் ஃபாலோட் பை தி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட்னா தி பாத் ஃபாலோட் பை தி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல்ஸ். ஓகே. ரெண்டு டெர்மினல், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல், ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு பாத், அதாவது ஒரு பல்ப் வைக்கலாம், ஒரு ஸ்விட்ச் வச்சுட்டு ஒரு பேட்டரி வச்சோன்னா அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ தி பாத், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாத். தி பாத் ஃபாலோட் பை தி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல். அப்போது அது வழியாக நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுச்சுன்னா அந்த சர்க்யூட்டில் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகே. அப்போது what is electric circuit? The path followed by the electric current from positive to என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த பாத்தில் ஒரு பல்ப் வச்சுருப்போம், ஒரு பேட்டரி வச்சுருப்போம், ஒரு ஸ்விட்ச் வச்சுருப்போம். ஓகே.
and this is electric circuit. Okay, first cell, symbols of electric component la வந்து first நம்ம என்ன பார்க்க போறோம், செல்லோட சிம்பிள். செல்லாம் என்னதுன்னா இதுதான் செல். நம்ம வந்து ரிமோட்ல டாய்ஸ்ல அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் என்னது செல். ஓகே, ஆனால் இதை வந்து பேட்ரின்னு தான் பேட்ரி நம்ம சொல்லுவோம், ஆனால் இது பேட்ரி கிடையாது, இதுதான் செல். ஓகே, செல்னால் இதில் வந்து 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ். சரியா, செல்லில் வந்து 2 டெர்மினல்ஸ், ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ். இட் இஸ் நாட் இது வந்து பேட்ரி கிடையாது. பேட்ரி நம்ம பேட்ரின்னு சொல்லியிருப்போம், ஆனால் இது வந்து செல். ஓகே, அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை தி அப்போ செல்லோட சிம்பிள் என்னது, இப்படி ஒரு மேக் அ லைன் லைக் திஸ். ஒரு லைன் போட்டு ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட்டர் லைன் போடுறோம். ஒரு லைன் வந்து தின் லைனாகவும் இன்னொரு லைன் வந்து திக் லைனாகவும் போடுறோம். ஓகே, இட் ஹேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த தின் அண்ட் லாங்கர் லைன் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல். இந்த தின் லாங்கர் லைனை தான் என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் திக் ஷார்ட்டர் லைன், ஷார்ட்டர் லைன் திக் ஷார்ட்டர் லைனாக தான் என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் டெர்மினல். ஓகே, இதுதான் செல்லோட சிம்பிள். அப்போ செல்லோட சிம்பிள் என்னது, மேக் அ லைன் லைக் திஸ். ஒரு லைன் போட்டிருப்போம், அதுக்கு மேலே ஒரு தின் ஒரு லாங்கர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம், அது பாசிட்டிவ் டெர்மினல். அண்ட் திக் ஒரு ஷார்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம், அதுதான் என்னது, நெகட்டிவ் டெர்மினல். ஓகே, இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதுதான் என்னது, செல்லோட சிம்பிள். அப்போ ஒரு சர்க்கியூட்டில் செல்லோட சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து செல்லு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்ரி. வாட் இஸ் பேட்ரி? 2 or more cells are connected together. இந்த செல்லே இதில் வந்து இன்னொரு செல்லை வந்து கனெக்ட் பண்ணுறோம், அதுதான் என்னது, பேட்ரி. ஓகே, ஸோ பேட்டரியும் செல்லையும் நீங்கள் இது குழப்ப வேண்டாம். இது வந்து பேட்ரி கிடையாது, செல். இதோட இன்னொரு பேட்டரியை வந்து இன்னொரு செல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம், பேட்ரி. ஓகே, 2 or more cells connected together, it is called battery. ஃபார் இதோட நெகட்டிவை வந்து அடுத்த இன்னொரு செல்லோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். 2 or more cells are connected together, it is called battery. ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்ட் ராசி. அப்போது பேட்டரியோட சிம்பிள் என்னது, இப்படி ஒரு அதே செல்ஸை வந்து இன்னொரு செல்லோட கனெக்ட் பண்ணுறது தான் என்னது, பேட்டரி. ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி அனதர் செல். பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப், இதுதான் நம்ம ஷார்ட்டர் லைன் தான் என்ன சொன்னோம், நெகட்டிவ். அண்ட் தின் லாங்கர் லைன் என்ன சொன்னோம், பாசிட்டிவ். So positive terminal of one cell is connected to the negative terminal of another cell. Okay, and next switch. Switch ஓட சிம்பிள் என்னதுன்னா, ஒரு 2 டாட் வச்சு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணோம், இங்கே ஒரு லைன் இது பண்ணிட்டு மேலே வந்து ஒரு லைன் போடுறோம். இது வந்து ஸ்விட்சோட சிம்பிள். வேர் இட் இஸ் தி ஒன் பாசிட்டிவ் ஸ்விட்ச். நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஸ்விட்ச் தான். அது சர்க்யூட்டில் என்ன சிம்பிள் இருக்குன்னா, இந்த 2 டாட்டர் லைன்ஸ் அது அப்புறம் ஒரு லைன் நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கோம், மேலே ஒரு கோடு பண்ணால் இதான் ஸ்விட்சோட சிம்பிள். வார் இட் இஸ் ஆன் பாசிட்டிவ் தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி இஸ் கம்ப்ளீட். ஆன் பொசிஷனில் இருந்தால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி இஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து ஆஃப் பொசிஷனில். ஒன்று வந்து ஆன் பொசிஷன், இன்னொன்று வந்து ஆஃப் பொசிஷன். ஓகே, ஸ்விட்சில் வந்து ஆன் பொசிஷன் அண்ட் ஆஃப் பொசிஷன் 2 இருக்குது. அண்ட் ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா வேர் இட் இஸ் ஆன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி இஸ் இன்கம்ப்ளீட். வேர் இட் இஸ் ஆஃப், ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, அப்போ அது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஆனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன ஆகும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அண்ட் அனதர் சிம்பிள் ஆஃப் ஸ்விட்ச் இஸ், இதுவும் என்ன தான், ஸ்விட்சோட சிம்பிள் தான், இட் இஸ் ஆஃப். ஆனுக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னா, நடுவில் வந்து ஒரு டாட்டர் லைன் போட்டு இதுதான் ஆன் சிம்பிள். ஓகே, அப்போது ஸ்விட்சோட சிம்பிள் என்னது, இந்த சிம்பிளும் இருக்கும். நம்ம சர்க்கியூட்டில் வந்து இந்த சிம்பிள் இருந்தாலும் ஸ்விட்ச் தான். அண்ட் திஸ் சிம்பிள் ஆல்சோ ரெப்ரசன்ட் தி ஸ்விட்ச் இஸ் கனெக்டட் த்ரூ தி வயர் த்ரூ தி எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, where it is on positive to negative terminal of battery is complete. on பொசிஷனில் இருந்துச்சுன்னா
அந்த சர்க்யூட் வந்து ஒரு கம்ப்ளீட்டானதாக தான் இருக்கும். அண்ட் ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி இஸ் இன்கம்ப்ளீட், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, நெக்ஸ்ட் பல்போட சிம்பிள் என்னதுன்னா ராயல் லைன் லைக் திஸ், அப்புறம் மேலே ஒரு சின்ன இது போட்டு இப்படி போட்டோன்னா அதுதான் என்னது பல்போட சிம்பிள். அப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், பல்ப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டோன்னா என்னது பல்பை வந்து க்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் பல்போட சிம்பிள்னா மேக் அ லைன் லைக் திஸ், அதுக்கப்புறம் மேலே இப்படி போட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டு இதுக்கு மேலே வந்து க்ளோ ஆகிறதுக்கு வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணால் அது வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகுதுன்னு இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகலை. இதுதான் பல்போட சிம்பிள். அண்ட் ஒயரோட சிம்பிள் வந்து நார்மல் ஒயர் தான். நம்மளுக்கு வந்து சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம என்ன இதான் யூஸ் பண்ணுறோம், ஒயரை. இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் காப்பர் ஒயர். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து காப்பர் அல்லது பிளாஸ்டிக்கில் வந்து அவுட்டர் லேயர் இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம அதை தொட்டாலும் கண்டக்ட் ஆகாது. அப்புறம் உள்ள ஒயர் வந்து காப்பரில் இது மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஒயர் கிராசிங் வித்தவுட் பீயிங் கனெக்டட். ஒயர் கிராசிங் கனெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன சிம்பிள்னா லைன் போட்டு இதுதான் ஒயர் கிராசிங் வித்தவுட் பீயிங் கனெக்டட். அப்புறம் ஒயர் கனெக்டட் டுகெதர், ஒயர் 2-3 ஒயர் வந்து கனெக்டட் பண்ணிட்டோம்னா அதோட சிம்பிள் தான் இது. அண்ட் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் என்னதுன்னா இது போட்டு இதுதான் என்னது ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். அந்த சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. நம்ம ஏன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தேவையான கரண்ட்டை மட்டும், அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தேவையான கரண்ட்டை மட்டும் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு சர்க்யூட் மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து இப்போ இதில் நம்ம சர்க்யூட் மேட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் தமிழில் வந்து மின்தடை. அது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். கொஞ்சம் கரண்ட் தேவையான கரண்ட்டை மட்டும் அனுப்பிட்டு கொஞ்சம் கரண்ட்டை வந்து இது பண்ணிக்கிடும். அப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம சர்க்யூட் ஒரு பெரிய சர்க்யூட் நம்ம இது பண்ணுறோம், நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து ஃபால்ட் ஆயிரும், அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப இருக்கிறனால அந்த சர்க்யூட் வந்து ஈஸியாக ஃபால்ட் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் காம்பனன்ட். இப்போ எலக்ட்ரிக் காம்பனன்ட்டோட ஒரு சர்க்யூட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸோட சிம்பிள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செல் வந்து என்னது, இட் இஸ் ரெப்ரசன்ட் ஒரு தின் லாங்கர் லைன் அண்ட் ஒரு ஷார்ட்டர் லைன் ரெண்டு இருக்கும். இதுதான் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். இது வந்து பேட்ரி கிடையாது. அண்ட் 2 or more cells are connected together. 2-3 செல் வந்து இப்போ ஒரு நெகட்டிவும் அடுத்து பாசிட்டிவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதை தான் என்ன சொல்கிறோம், பேட்ரின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்விட்சில் வந்து ஆன் பொசிஷன் அண்ட் ஆஃப் பொசிஷன். ஸ்விட்சோட சிம்பிள் வந்து 2 டாட்டர் லைன்ஸ் போட்டு மேலே இது பண்ணால் அதோட என்னது ஸ்விட்சோட சிம்பிள். வேர் இட் இஸ் ஆன் பொசிஷன் டு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரிஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் பல்போட சிம்பிள் வந்து மேலே போட்டுக்கலாம், அதுதான் பல்போட சிம்பிள். அது வந்து மேலே ஒரு லைன்ஸ் போட்டோன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்படி லைன்ஸ் இல்லை அப்படின்னா பல்ப் வந்து க்ளோ ஆகலை. அண்ட் ஒயர் கிராசிங் பீயிங் கனெக்டட், ஒயர் கிராசிங்கோட சிம்பிள். அண்ட் ஒயரோட சிம்பிள் என்னதுன்னா ஸ்ட்ரைட் லைன். இதுதான் அதில் வந்து ஒயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு சர்க்யூட் எடுத்துட்டோம்னா அதில் ஒயர் யூஸ் பண்ணால் அதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒரு சர்க்யூட் இன்னொரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணுற ஒரு காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒயரை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் இதில் இது பண்ணியிருப்பாங்க காப்பர் ப்ரொவைட்ஸ் மீடியம் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஒயர் தான் ஒரு பெரிய மீடியம். நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒயர் தான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு மீடியமாக இது பண்ணி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் காப்பர். ஒயர் வந்து எதில் மேட் பண்ணியிருக்காங்க, காப்பர் அண்ட் கோட்டட் வித் பிளாஸ்டிக். ஏன்னா பிளாஸ்டிக் தான், இட் டஸ் நாட் பிளாஸ்டிக் அண்ட் ரப்பரில் வந்து அந்த ஒயரை மேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இட் டஸ் நாட் கண்டக்ட் தி கரண்ட். பிளாஸ்டிக் வந்து கண்டக்ட் பண்ணாது. அது வந்து ஆக்ட் ஆஸ் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகிறதுனால நம்ம வந்து அதை டச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது. இப்போ நம்ம மேலே காப்பர் பிளாஸ்டிக் ஒயர் இல்லாத நம்ம இதை டச் பண்ணும்போது இஃப் யூ டச் தி ஒயர் வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அண்ட்
அதை எலக்ட்ரிக் ஷாக் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, நம்ம உடம்புலேயே நம்மளோட உடம்புல வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம அதாவது பிளட்டில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம டச் பண்ணாலும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கும். ஓகே, அண்ட் அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒயர் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியில் நம்ம இது பண்ணும்போது ரப்பர் ஸ்லிப்பர் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இல்லைன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கில் ரப்பரை வச்சு ஹேண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. நம்ம சும்மா காப்பர் ஒயர், எந்த கவுட்டர்லாம் காப்பர் ஒயர் டச் பண்ணும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஃபீல் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட் ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் எலக்ட்ரிக் பல்ப் இது அப்ளை தான் இந்த எலக்ட்ரிக் பல்பில் வந்து நம்ம நார்மல் பல்ப் இருக்குல்ல, அந்த பல்பில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த பல்புக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது. அந்த ஃபிலமெண்ட் வந்து பீரியாடிக் டேபிளில் இட் இஸ் நேம் டங்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போது பல்பில் என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, டங்ஸ்டன். ஃபிலமெண்ட் நேம் வந்து டங்ஸ்டன். ஸோ பல்பில் என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, டங்ஸ்டன்ஸ். பீரியாடிக் டேபிள் அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து டங்ஸ்டன்ஸ். அந்த எலமெண்ட்டை எந்த சிம்பிளில் குறிப்போம்னா W. அந்த எலமெண்ட்டோட சிம்பிள் வந்து W. ஓகே, அப்போ பல்பில் என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அப்ளைங் தி ஃபிலமெண்ட் தட் க்ளோஸ் வென் தி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஃபிலமெண்ட் வந்து க்ளோ ஆகும். ஓகே, அந்த ஃபிலமெண்ட் பேர் என்னது, டங்ஸ்டன். அண்ட் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட சிம்பிள்ஸை பற்றி பார்த்தோம். இது சிம்பிள்ஸ் ஆர் யூஸ் டு ஐடென்டிஃபை விச் காம்பனன்ட் என்ன எலக்ட்ரிக் காம்பனன்ட் யூஸ்ட் இன் தி சர்க்யூட் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்னா இப்படி தான் இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். நான் சொன்னால ஒரு வால் போல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ரவுண்ட் சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மாதிரி தான் பால் மாதிரி ஃப்ளோ ஆகும். அது வந்து பல்பு. இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட் அண்ட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, திஸ் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பால்ஸ் மாதிரி மூவ் ஆகும். இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது. அண்ட் நெக்ஸ்ட் we are going to learn what are the electric current consists of 4 basic components. The electric current consists of 4 basic components. One is first source of electric current, a cell, battery or generator. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இதாகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ் வந்து என்ன இருக்கலாம், செல்லாக இருக்கலாம், பேட்டரியாக இருக்கலாம், அல்லது என்னதான் இருக்கலாம், ஜென்ரேட்டராக இருக்கலாம். And next one is connecting or conducting wire which joins the various part of the circuits. அப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் போடுறதுக்கு வந்து வேறு என்ன வேணும், ஃபஸ்ட்டு செல், பேட்டரி, ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் கண்டக்டிங் ஒயர்ஸ் இருந்தால் தான் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் தி பல்ப் ஆர் எனி அதர் அப்ளையன்சஸ். பல்ப் தேர்ட் என்ன பேசிக் காம்பனன்ட் வேணும்னா, பல்ப் ஆர் எனி அதர். அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆச்சுன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா பல்ப் க்ளோ ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் இது பண்ணி நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து கண்டுபிடிக்கலாம். வேறு என்ன பேசிக் இது வேணும்னா, எ ஸ்விட்ச் ஆர் கீ which allows the user let the current flow. ஒரு ஸ்விட்ச் ஆர் கீ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம ஸ்விட்ச் ஆர் கீ இருக்கும்போது தான் நம்ம அது வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மூலயமா இந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், ஆஃப் பண்ணால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அது நம்ம யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் வாட் ஆர் தி பேசிக் காம்பனன்ட், 4 பேசிக் காம்பனன்ட்ஸ். ஒன் என்ன, ஒரு காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன வேணும்னா செல், பேட்டரி ஆர் ஜென்ரேட்டர். அண்ட் செகண்ட் இஸ் கனெக்டிங் ஒயர்ஸ் வேணும். அண்ட் தேர்ட் என்ன வேணும், connecting wires and bulb or any other appliances. And fourth one is a switch or key which allow the users let the current flow. நம்ம அப்போ தான் கரண்ட் ஃப்ளோவை வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் the things to remember while drawing the electric circuit. What are the things to remember while drawing the electric circuit? Electric circuit வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன திங்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா,
circuit diagram always drawn rectangular manner. Then one circuit diagram, the circuit diagram is always which manner? Rectangular manner la da kandipa irukadum. The lower dimension of the rectangle represent the current and the key. And lower dimension வந்து என்ன பண்ணனும்? current அல்லது key வந்து represent பண்ணனும். And the upper part represent bulb. upper part la வந்து என்ன வச்சிருக்கணும்? bulb. அப்போ ஒரு circuit diagram வரையும்போது what are the things while we remember circuit diagram always drawn rectangular manner. The lower dimension of the rectangle represent current and the key. இங்க வந்து key இல்லனா current represent பண்ணனும். And upper part of the rectangle rectangle ஓட upper part la வந்து என்ன இருக்கும்னா bulb. okay, the sides of the rectangle are used to show the direction of flow of current if the circuit is closed. The sides of the rectangle la வந்து என்ன represent பண்ணும்னா direction of the flow of current. current ஓட direction வந்து flow ஆகுறத வந்து represent பண்ணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த sides வந்து யூஸ் பண்ணுவோம். okay, first what are the things to remember while drawing the circuit diagram? First one is the circuit diagram is always rectangular manner, and the lower dimension of the rectangle represent key, and the upper dimension of the rectangle represent bulb, and the side of the rectangle represent the flow of electric current through the circuit. If the circuit is closed ஆக இருக்கும்போது, first for example ஒரு circuit எடுத்துருக்கேன். அந்த circuitல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? இது key or switch. switch யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? பேட்டரி, யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பல்போட சிம்பிள். பல்பை வந்து ரெண்டு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து கீ ஸ்விட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்குது. ஓகே, switch off and switch is on position. okay, இப்படி க்ளோஸ்ட் ஆனதுன்னா switch வந்து ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா switch வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ switch ஆன் இதில் வந்து ஆன் பண்ணுறது மூலமா இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகே, ஹியர் தி சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் parallel circuit. ஓகே, parallel circuitனா parallel ரெண்டு பல்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் through one battery and key. பேட்ரி அண்ட் கீ ஆர் ஸ்விட்ச் அதை மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பேட்ரி எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கீ, அப்புறம் ரெண்டு பல்பை கனெக்டிங் ஒயர்ஸ் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த இதுக்கு வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் parallel circuit. parallel circuit வந்து எப்படி போட்டிருக்கோம்னா ரெண்டு பல்ப் இஸ் கனெக்டட் டு தி parallel and it is connected through battery, and battery is connected through key. அப்புறம் கீலேருந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பல்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, this is the circuit diagram of parallel circuit. parallel circuitக்கு ரெண்டு பல்ப் வந்து பேரலாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா கனெக்டிங் ஒயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, what are the four basic components used in electric current? consist of electric current வந்து கன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு what are the four basic components பார்த்தோம். source வேணும், அதுக்கப்புறம் கனெக்டிங் ஒயர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் பல்ப் வேணும், பல்ப் and also the switch key which allows user let the current flow. அப்படின்னா தான் நம்ம ஸ்விட்ச் அல்லது கீ இருந்தால் தான் நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்னு இது பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அண்ட் வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் while making the circuit? நம்ம சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணணும்னா, சர்க்யூட் இஸ் கண்டிப்பாக என்ன பண்ணால் ரெக்டாங்குலர் மேனரில் இருக்கணும். தி அப்பர் பார்ட் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ரெப்ரசன்ட் தி பல்ப் and the lower part represent key and the side of the rectangle represent the flow of electrons. Okay students, in today class what we have learned, what is electric current. What is current means it is a flow of charges, electric charges. That means electrons வந்து flow ஆகுது. It is a flow of electrons. Okay, and the various symbols used in the components. electric component என்னென்ன சிம்பிள் பார்த்தோம்? wire, bulb, cell, battery and resistance and
ஸ்விட்ச் அதோட சிம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் தி அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பார்த்தோம். அண்ட் ஆல்சோ என்னென்ன ஸ்டெப் வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அது பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.